Hi everyone, 10th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ட் ஹாஃப் இயர்லி கொஸ்டின்ஸ் லாஸ்ட் மினிட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக முடிச்சிடலாம். இன்றைக்கி சாயங்காலம் ஆரம்பித்தா கூட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் பார்க்க போகிறோம். ஏன் ஒரு மார்க் இருக்குன்னா, இந்த வீடியோ 4வது வாட்டி போடுறேன். டெக்னிக்கலாக ஏதோ பிரச்சனையாகிட்டு இருக்குது. ஃபோன்லேயும் மைக்லேயும் தெரியல, நான் முடியல. அதுக்காண்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். எல்லாமே உங்களுக்கு 8 மார்க்கு 2 மார்க் சிறுவினா குருவினா என்ன படித்தா போதும், கரெக்டாக கொடுத்துருப்போம், அதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ சென்டம் போட்டுடலாம். சென்டம்னு நினச்சா தான் 95வது வரும். தமிழில் எழுத்துப்பிள்ளை இல்லாமல் எழுதுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். எழுத்துப்பிள்ளை வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் மோஸ்ட்லி நல்லா இப்போ படித்து எழுதுங்க. இப்போ போய் எழுத்துப்பிள்ளையை தான் பார்த்துட்ருக்க முடியாது. ஓகே ரைட், கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க. ஸோ இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நெடுவினா துணைப்பாடம் 1, கட்டுரை 1, செயல் ஒரு 1 இப்படி தான் கேட்பாங்க. ஸோ 3 நெடுவினா 8 மார்க்கு 24 மார்க் பக்கம். அடுத்தது 5 × 5 25 25 மார்க். இது 49 மார்க்கை ஃபஸ்ட்டு நீ கிளியர் பண்ணிவிடு. நான் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவேன். நீ இயல் வைஸாக போகிறதுக்கு ஃபஸ்ட் நெடுவினா முடிச்சுட்டு அப்புறம் 5 மார்க் முடிச்சுட்டு அப்புறம் குருவினா சிறுவினா முடிச்சுட்டு அதை தான் பண்ணு. அப்படி தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நெடுவினா. ஓகே, நெடுவினா எப்படி எழுதுவீங்க? குறிப்பிச்சட்டகம் போட்டு பாக்ஸ் போட்டு நல்லபடியாக எழுதுங்க. அப்படி எழுதிட்டு சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி ஒரு 6 ஹெட்டிங்காவது குறைஞ்சது எழுதுங்க. குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 பக்கம் எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெடுவினா துணைப்பாடம் புயலில் ஒரு தோணி, அன்னமையா, கற்கே நின்ற மேரிஜன் கதை, பாய்ச்சல். ஸோ இந்த 4 படிச்சிங்கன்னா 1 எழுதிடலாம். அடுத்த சான்றோர் வளர்த்த தமிழ், கலை திருவிழா. கட்டுரையில் 2 தான் இருக்குது. சான்றோர் வளர்த்த தமிழுங்கிறது இயல் 1 இருக்குது. குமரிக்கடல்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியும் கேட்கலாம். சான்றோர் வளர்த்த தமிழும் கேட்கலாம். ட்விஸ்ட் ஆயிரும், பார்த்துக்குங்க. ஸோ பொதுக்கட்டுரை இது கூட ஆப்ஷனில் வரும். நம்ம இது எழுதிடலாம். அடுத்தது செயல் உரைநடையில் நாட்டு வளமும் சொல்வளமும். இதுலேருந்து 5 மார்க் கூட வரும். நம்ம 5 மார்க் ஒன்று கேட்பாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் ஏதாவது ஒரு சிறுவினாவோ நெடுவினாவோ 2 ஆப்ஷனில் கேட்பாங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் கூட இதுலேருந்து வரலாம். ஸோ நாட்டு வளமும் சொல்வளமும், காற்று மாசுபடுதல், விருந்தோம்பல் 3வது இயல், இறைவன் புலவர் இடைக்காட்டான், போராட்ட கலைஞர், சிலப்பதிகாரம் 60 பக்கம் 5 மார்க்லையும் கேட்கலாம். கருணையின் தாய். ஸோ இவ்வளவும் நீங்கள் ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நெடுவினாவும் வரும். சிறுவினாவில் அந்த 5 மார்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ 8 மார்க் ஓகே படிச்சுருவீங்கள? ஓகே, இன்னும் 1.5 நாள் தான் டைம் இருக்குது. அடுத்த 5 மார்க் நெருக்க அதற்கத்தாக பேஜ் நம்பர் 20, பேஜ் நம்பர் 92. இன்சொல் தீய சொல், பள்ளியிலையும் வீட்டிலையும் மாணவன் என்ன பண்ணுவான், இதுதான். இது ஒரு 5 பாயிண்ட்டு. நாம் செய்ய வேண்டிய அறங்கள் நன்மைகள், இதுவும் பார்த்து பேஜ் நம்பர் 164. இந்த 3 ஏன் பார்க்க சொன்னோன்னா, ஆர் சாய்ஸில் மொழிபெயர்க்க கேட்பாங்க. மொழிபெயர்க்க படிக்க முடியாத பசங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த 7 இயலில் அப்போது ஒரு 2-3 படிச்சிருவான். 7 இயல்லையும் படிக்க கஷ்டப்படுவான். அதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன், இது படிச்சிருங்க. அதுக்காக இது விடலாமான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு 4 லெசன்லையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப வீக்காக இருக்க சார், அடிமட்டமாக இருக்குன்னா இது மட்டுமாவது பார்த்துருப்போம். நல்லா படிக்கிறவன் மொழிபெயர்க்க பார்த்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆப்ஷனில் கேட்பாங்க. காட்சி கண்டு கவிஞர் 5 மார்க்கு. இதோட பொதுவான காட்சி கண்டு கவிஞர் 7 இயலுக்கும் ஒரே காட்சி கண்டு கவிஞர் கவிதை எழுதுன மாதிரி ஒன்று தரேன். அது நாளைக்கு தந்துடுறேன். நான் மன்னிச்சிருங்க, இன்றைக்கி தர முடியல, நாளைக்கு தரேன். 5 மார்க்கு லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம். கடிதம் பாருங்கள், இவ்வளோ கடிதம் இருக்குது. மரம் இயற்கை வரம், உழவு தொழில் வந்தனை செய்வோம், உணவு விடுதி உணவு கெட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுது, மின்விளக்கு வசதி. ஸோ அடுத்து பள்ளித்திடலில் இயல் 7. இங்கே பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். பள்ளித்திடலில் பணப்பை தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி இயல் 7. ஸோ இதில் எது படிக்கலான்னா, கண்டிப்பாக உணவு விடுதி கெட்டு போச்சு, உணவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், 2மே விட்டுறாத. 2ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அது போக மரம் இயற்கை வரமும் படிச்சின்னா சந்தோஷம். ஒருவேளை இது கஷ்டமாக இருந்தால் ஒரு மின்விளக்கு வசதி அல்லது பள்ளித்திடல் ஏதோ ஒன்று படித்தா போதும். ஆனால் இது 2 கன்ஃபார்ம். கொஞ்சம் ஏதோ 3 படிக்கணும், ஆனால் இது 2 கன்ஃபார்மாக நீ படிச்சிடணும். ஓகே, கட்டாயமாக ஒன்று எழுதிடலாம். 6 ஆப்ஷனில் வந்துடும். ஸோ கடிதம் இப்படி நல்லபடியாக படிங்க, 5 மார்க் கிடச்சலாம். படிவம் 4 படிவம் இருக்குது. பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், பணி வாய்ப்பு வேண்டி, நூலக படிவம், மேல்நிலை வகுப்பு சேர்க்கை. இந்த 4 படிவமும் அட்டகாசமாக பார்த்துட்டு 5 மார்க். ஸோ இந்த 4மே 20 மார்க்கு. ஸோ அடுத்தது இந்த 5 மார்க் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. என்ன 5 மார்க் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த 20 மார்க் இப்படியே அடிச்சிருங்க. அடுத்த 5 மார்க் பார்த்திங்கன்னா, வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு குறள், சிலப்பதிகாரத்தோட நெடுவினா. என்ன நெடுவினா வேணாலும் இதில் சிறுவினாவாக கேட்கலாம். இந்த 5 மார்க் பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் நம்ம கொடுத்ததுலேருந்து வந்துடும். சரியா? அடுத்த சிறுவினா, உரைநடை சிறுவினா 2 எழுதணும். எப்படி உரைநடையில் உரை பற்றி கொடுத்து எழுதுறது கேட்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கேட்பாங்க. அது எழுதிடு. மீதி 2ல் ஏதோ 1 தான் எழுதணும். ஏன்னா 3 கொடுத்து 2 தான் எழுதணும். அதில் ஒன்று அந்த உரை பற்றி எழுதிடுவேன். இன்னொன்று மட்டும்தான் எழுதணும். அதுக்கு இந்த கொஸ்டின் படித்தா போதும். புளியங்கன்று அழகாக நடப்பட்டுள்ளது இயல் 1. பல்துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு இயல் 4. தலை கொடுத்திடும் தலைநகரம் காப்போம். இது இடம் சுட்டி பொருளுக்கு இயல் 6.
தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளும் இயல் 5. அடுத்து தனித்து உண்ணாமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்தோம்பலோட இதுலேருந்து இயல் 3. இந்த 5ம் படிச்சிட்டிங்கன்னா 1 எழுதிடலாம். அடுத்த செய்யுள் 3x2 6. இதில் மனனம் கண்டிப்பாக கம்பல்சரியாக எழுதணும். மனனம் என்னெல்லாம் மனனம் படிக்கணும்? அன்னை மொழியே, காலக்கணிதம், திருவிளையாடற் புராணம். 3வது இயல் இருக்குது, அது என்னன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு 4 இயலோட மனனம் எல்லாத்தையும் படிச்சிருங்க. எதுவுமே விடாது, 2 இருந்தாலும் படிச்சிரு. அப்படி ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆஃப் ஒன்று, செகண்ட் ஆஃப் ஒன்று தான் கேட்பாங்க. நீங்கள் அன்னை மொழியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவிளையாடற் புராணம் படிச்சுட்டு வேறு ஏதாவது செகண்ட் ஆஃபில் தேம்பாவணியோ இல்லை வேறு ஏதாவது படிச்சிங்கன்னா செட் ஆகாது. எது கேட்பான்னு சொல்ல முடியாது. ஆர் சாய்ஸில் வரும்ல, அப்போ ஃபஸ்ட்டு 4 இயலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு 4 இயலோட படிச்சிருங்க. அப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனனம் எழுதிடலாம். ஸோ அடுத்து தமிழெண்ணை வாழ்வதற்கான காரணங்கள் இயல் 1. ஸோ கண்டிப்பாக இது எழுதிடலாம். வயதினார் ஒரு முருகன் இயல் 3. மன்னன் இடைக்கட்டணை இயல் 4. உயிர்கள் உருவாகி வர இது வந்து இயல் 2. எவையெல்லாம் அறியேன் இது வந்து இயல் 7 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உயிருக்கு நான் இது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க, தலைப்புகள் எழுதணும். இயல் 2ல் ஃபஸ்ட்டு சிறுவினா. ஸோ இந்த சிறுவினாக்கள் மட்டும் படித்தா போதும், எழுதிடலாம். ஸோ இது கூட அந்த மனனம் கம்பல்சரி. அப்போ சிறுவினா முடிஞ்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, கசகசன்னு எதுவுமே படிக்க வேண்டாம். அடுத்து குருவினா. குருவினா வந்து நமக்கு 5 எழுதணும். ஒன்று வந்து வினா விடை கேட்டுருவான், எழுதிடலாம் ஓனா. அடுத்த குறள் கன்ஃபார்ம், அப்போ எல்லா குறளும் படிக்கணும். அப்போ 3 குருவினா தான் எழுத போகிறோம். அதுக்கு இதெல்லாம் படிக்கணும். இவ்வளவும் படிக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு 4 இயல் எல்லா குருவினாவும் படிச்சிங்கன்னா எழுதிடலாம். நான் வந்து கொடுத்ததே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் எதுவுமே விடாதீங்க, ஓகேவா? இதை படிச்சிருங்க. ஓகே, குருவினா ஓகே, 10 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது 3x2 6 ஒரு செக்ஷன் இருக்குது. அதாவது கொஸ்டின் நம்பர் 35லேருந்து 37 வரைக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது 3 கொஸ்டின் கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. அதில் தான் அணிகள், அலகிடுதல், இந்த இலக்கண கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அறிந்தது அறியாது, புரிந்தது புரியாதுன்னு சொல்லி இயல் 1ல் ஃபஸ்ட்டு சிறுவினா இருக்குமா, லாஸ்ட் சிறுவினா இருக்குமா, இலக்கண கொஸ்டின் அது நீங்கள் படித்தாகணும். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் படிச்சுக்கோங்க, இயல் 7. ஸோ இந்த 3 மார்க்கில் வரும், ஏதோ ஒன்று வந்துடும், எழுதிருங்க. வராமல் போச்சுன்னா கூட நமக்கு கை கொடுக்க அணிகள் இருக்குது, அலகிடுதல் இருக்குது. அணிகள் வந்து ஓமை அணி, வஞ்சப்புகழ்ச்சி அணி, சொல் பின்வரும் அணி, சொற்பொருள் பின்வரும் அணி. அணி எப்படி எழுதணும்னா, அணியோட டெஃபினிஷன், சான்று, அணி விளக்கம். இந்த மாதிரி எழுதுனா தான் நமக்கு அணி பொருத்தமாக எழுதுனா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எழுதுனா தான் உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. அலகிடுதல் பேசாமல் எழுதிட்டு போயிருங்க, ஃபுல் மார்க் கிடச்சிரும். அலகிடுதலோட கான்செப்ட் தெரிஞ்சு படிங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2 எழுதுனா பெட்டர். இல்லை சார் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது 2 படிச்சுட்டு அணிகளாவது பார்த்துட்டு போயிரு, இல்லை அலகிடுதலாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போ. ஏதாவது 2 எழுதிதாகணும், வேறு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்தது இது ஒரு 6 மார்க்கா. அடுத்தது பயிற்சி 5x2 10. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிழைகளை திருத்தி அந்த எழுத பேஜ் நம்பர் 17, கூட்டு பேர் பேஜ் நம்பர் 17, வினைமுற்றும் வினையம் பேர் பேஜ் நம்பர் 18, எண்ணும் பேர் பேஜ் நம்பர் 19. இது 4மே விடக்கூடாது. ஈஸி பயிற்சி புக் பேக்கில் இருக்கும், மார்க் பண்ணிக்கோங்க. இயல் 2 இச்சொற்களை பயன்படுத்தி நீங்கள் நான் கொடுக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்களா? மறந்துட்டேன் நான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இச்சொற்களை பயன்படுத்தி பேஜ் நம்பர் 39, சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவி பேஜ் நம்பர் 41. அவ்வளோதான். இயல் 3ல் பழமொழி நிறைவு செய்ய கண்டிப்பாக கேட்பாங்க. இரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க கண்டிப்பாக கேட்பாங்க. இயல் 4ல் தொடரில் உள்ள எழுவாய் செழுமையாய் செய்ய கண்டிப்பாக கேட்பாங்க, பேஜ் நம்பர் 89. தொழிற்பெயர்களின் பொருளை பேஜ் நம்பர் 91 கேட்பாங்க. இயல் 5ல் தொடரில் அடைப்புக்குறிகள் குறிப்பிட்டுள்ளவாறு எழுதுக, பேஜ் நம்பர் 111 பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன் எழுத முடியும்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சரும் கேட்பாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அது கூட கலைச்சொல் பார்த்துக்கோங்க, எல்லா இயல்லையும் கலைச்சொல் பார்த்துக்கோங்க. பகுபத உறுப்பினரும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஒன்று எழுதிடலாம். பகுபத உறுப்பினம் படிக்கலைன்னா தான் ஒரு ஆப்ஷன் போகும். ஏன்னா வந்து ஒன்று இங்கிருந்து வேணாலும் கேட்பாங்க அந்த ஒரு கொஸ்டின், அந்த இலக்கண கொஸ்டின் ஆன்சர். அதுக்காக தான் இவ்வளோ கொடுத்துருக்கேன். இயல் 6 பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர், இது ஈஸி தான். தொடரை படித்து விடி, இது அவனே ஆப்ஷன் கொடுத்துருவான். இயல் 7 மரபு தொடர் படிச்சிருங்க. ஊமையை பயன்படுத்தி சொற்றோடாக மாற்றுக, சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, இந்த இதில் சேவ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல இது உங்களுக்கு உதவும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நெடுவி நல்லா எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் நகுந்தல்ல. அடுத்து வந்து சிறுவினா எடுத்துருங்க, சிறுவினா தான் முக்கியம். அவ்வளோதான், எடுத்துட்டிங்கள, 5 மார்க் எடுத்துருங்க. ஓகேவா, எடுத்துருங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதெல்லாமே படிச்சிங்கன்னா 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். 100ன்னு நினச்சா 95 எடுக்க முடியும். நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 1 மார்க்கை பொறுத்தவரைக்கும் புக் பேக் எல்லாம் படிச்சிருங்க. புக்கினுக்கு வந்து நான் சொல்கிறது எல்லா நூல்களையும் பற்றியும் ஆசிரியர் பேர், நூல் பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் பாடல் கொடுத்து தான் அந்த 4 கேள்வி கேட்குறான், அந்த 2 கேள்வி எழுதிடலாம்.
எதுகை மோனை அப்புறம் இலக்கண குறிப்பை பற்றி தெரிஞ்சால் தான் எதுகை மோனை அடிமோனை அந்த நயத்தை பற்றி தெரியணும். நயம்பாடுதல் அதுக்காக தான் முடிக்கணும். நயம்பாடுதல் கேட்பாங்கன்னு கேட்டீங்க. நயம்பாடுதல் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காகனா அந்த கேள்வியை வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். அந்த ஏதாவது ஒரு கொடுத்து பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலாம். ரெடியாக இருங்க. அண்டு இலக்கண குறிப்பு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அந்த 4 1 மார்க் தான் கஷ்டம் தவிர மீதி எல்லாமே புக் பேக் தான் வரும். சொல்லிட்டேன். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.